You can see me and still you do not believe. யோவான் 6:36. நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, faith is the principle of true life. Ignatius of Antioch, அந்தியோக் இஞ்ஞாசியாரின் வார்த்தைகள். விசுவாசம் உண்மை வாழ்வின் தத்துவம். இந்த இஞ்ஞாசி அந்தியோக் நகரை சார்ந்த புனிதர் கொலைக்களத்திற்கு இட்டு செல்லப்படும் பொழுது ஆறுதல் கூறுவதற்காக வந்த மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக அவருடைய நிலையை பார்த்து வருந்துவார்கள். இதோ நீங்கள் சிங்கங்களுக்கு பலியாக போகிறீர்கள் என்று கண்ணீர் சிந்தும் பொழுது அவர் கூறுவார், நான் கோதுமை சிங்கங்களின் பற்களால் கடிக்கப்பட்டு இயேசுவுக்காக அப்பமாக மாற வேண்டும் என்றும், நான் திராட்சை பழம் சிங்கங்களின் பற்களால் கடிக்கப்பட்டு பிழியப்பட்டு இயேசுவுக்கு ரசமாக மாற வேண்டும் என்று விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் ஆழ்ந்த உறுதியுடனும் கூறிய புனிதர். ஆகவேதான் அடிக்கடி நான் கூறுவேன், மலருக்கு சுவாசம், மனிதருக்கு சுவாசம், கிறிஸ்துவருக்கு விசுவாசம். மலருடைய இயல்பு தன்மை வாசத்தை கொடுப்பது, மனமுள்ள மலர். மனிதருக்கு இயல்பாக இருப்பது சுவாசம், அவன் சுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு கிறிஸ்துவன் விசுவாசத்தால் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும், எல்லா தருணங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் கொஞ்சம் கூட ஊசலாட்டம் இல்லாமல், விசுவாச சிதறல் இல்லாமல், உன் திருக்கழல் பணிந்திருப்பேன், இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கழல் தொழுவேன் என்கின்ற வகையிலே நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர், சமீபத்தில் புனிதர் பட்டம் பெற்ற ஜான் பால் II கூறுகின்ற வார்த்தைகள், அவர் விட்னஸ் however would be hopelessly inadequate if we ourselves had not first contemplated his face. முதலில் அவரது முகத்தை நாமே உற்று தியானிக்காமல் சாட்சி பகர்வது மிகவும் பலவீனமானதாகும். ஆகவேதான் நீங்கள் என் சாட்சிகள் என்று அப்போஸ்தலர்களை அனுப்பியது அவர்கள் பெற்ற சீடத்துவ அனுபவத்தை பிறருக்கு சொல்ல. இந்த ஆண்டவரை நாங்கள் கண்டோம், பார்த்தோம், அவரோடு வாழ்ந்தோம், அவருடைய சிலுவை சாவையும் பார்த்தோம், அவர் மகிமையாக உயிர்த்தெழுந்து எங்களுக்கு தோன்றியதையும் கண்டோம், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று சான்று பகர்தல் அந்த கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்றதால். அப்படி அனுபவத்தை பெறாமல் கிறிஸ்துவுக்கு ஆழ்ந்த சான்றை தர முடியாது. The door of salvation is open. The heart of Jesus is ready to receive us. But we must go to Jesus. We are of course free. மீட்பின் கதவு திறந்துள்ளது. இயேசுவின் இதயம் நம்மை வரவேற்க தயாராய் உள்ளது. நாம் இயேசுவிடம் போக வேண்டும், கட்டாயத்தினால் அல்ல, சுதந்திரமாக. இந்த மீட்பை பெற வேண்டுமா? நான் இயேசுவிடம் செல்ல வேண்டும், அல்லது இயேசுவிடம் கூட்டிச் செல்லப்பட வேண்டும், அல்லது இயேசுவிடம் தூக்கிச் செல்லப்பட வேண்டும். கூட்டிச் செல்லப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது குழந்தைகளை, சிறுவர் சிறுமர்களை ஆலயத்திற்கு அழைத்து வருவது, இந்த இயேசுவின் அனுபவத்தை பெறுவது. தூக்கிச் செல்வது என்பது 4 பேர் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவனை சுமந்து வந்து கூரை மீது திறப்பு உண்டாக்கி இயேசுவின் காலடிகளில் கிடத்தினார்களே,
அப்படி நோயாளிகளை தூக்கி வருதலும், இறந்தவர்களை நாம் ஆலயத்திற்கு தூக்கி வந்து இறுதி அஞ்சலியாக திருப்பலி ஒப்பு கொடுத்து கல்லறைக்கு எடுத்து செல்கிறோம் அல்லவா, அப்பொழுதும் இந்த விசுவாசம் சான்று பகரப்படுகிறது. எனவே all that science has taught me and continues to teach me strengthens my belief in the continuity of our spiritual existence. Werner von Braun, who put America on the moon, அமெரிக்காவை விண்ணிலே நிலாவுக்கு கொண்டு சேர்த்த மனிதர், ஒன்று நீல் ஆம்ஸ்ட்ராங், இன்னொரு மனிதர் இந்த வெர்னர் வான் பிரவுன். அவருடைய வார்த்தைகளை கேட்டோம். விஞ்ஞானம் எதை கற்பித்ததோ, விஞ்ஞானம் எதை கற்பிக்கிறதோ, எனது நம்பிக்கையை இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு தொடரும் விண் வாழ்வை உறுதிப்படுத்துகிறது. விஞ்ஞானத்தினால் இங்கே காரியங்களை பார்க்கின்றேன், காரண காரியங்களை. H2O is equal to water. ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, இரண்டும் சேர்ந்தால் தண்ணீர் கிடைக்கும் என்பது விஞ்ஞானம் கூறுகின்ற மூலக்கூறுகள். ஆனால் அந்த தண்ணீரை படைத்தவர் யார்? அந்த தண்ணீருக்கு காரணகர்த்தா யார்? நீரின்றி அமையாது இவ்வுலகு என்று சொல்வதை போல அந்த தண்ணீர், நீர் இல்லாமல் வாழ முடியாது. அப்படி விஞ்ஞானத்தில் துவங்கி இயேசு கூறுகின்ற வார்த்தைகள் மெய்ஞானம். நானே வாழ்வு தரும் தண்ணீரை கொடுக்கிறேன், நானே வாழ்வு தரும் உணவை கொடுக்கிறேன், என்னிடம் வாருங்கள் என்னும் பொழுது இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையிலிருந்து மேல் எழுந்து மெய்ஞானத்திற்கு வர வேண்டும். அதைத்தான் இந்த விஞ்ஞானி தன்னுடைய அனுபவத்திலே எனது நம்பிக்கையை இவ்வுலக வாழ்வுக்கு பிறகும் தொடரும் விண் வாழ்வை உறுதிப்படுத்துகிறது என்று கூறுகிறார். இத்தகைய பின்னணியிலே முழந்தாள் இருந்து செபிப்போம். Lord Jesus Christ, your death brought life and hope. Where there was once only despair and defeat, give me the unshakable hope of everlasting life, the inexpressible joy of knowing your unfailing love, and the unquestioning faith and obedience in doing the will of our Father in heaven. ஆண்டவராகிய இயேசுவே, தோல்வியையும் துயரத்தையும் கொண்டிருந்த எங்களுக்கு உம் மரணத்தின் வழியாக வாழ்வையும் நம்பிக்கையும் கொணர்ந்தீரே. அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நிலை வாழ்வையும் இடைவிடா உம் அன்பை உணரும் சொல்லனா மகிழ்ச்சியையும் சந்தேகமற்ற விசுவாசத்தையும் வானக தந்தையின் சித்தப்படி நடக்கும் கீழ்ப்படிதலையும் எனக்கு தந்தருளும்.